வணக்கம் நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைய நம்ம விஷயம் மன உணர்வு பற்றிச்சான். இது நம்ம வாழ்க்கையில, வேலைகளில, உறவுகளில எவ்வளவு முக்கியம்னு பேச போறோம். மன உணவு என்னன்னு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு கலை, ஒரு திறமை. யாரோ ஒருத்தரோட இடத்துல நம்மளை வச்சு பார்க்கிறது மட்டும் இல்லை. அவர்களோ உணர்வுகளை ஆழமா புரிஞ்சுக்குது. அவர்களோட மனநிலையை உணர்ந்து அவர்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, அவர்களோட சரியா தொடர்பு கொள்வது, இதெல்லாம் தான் மன உணர்வோட முக்கிய நோக்கம். இது நம்மை மற்றவர்களோட நெருக்கமா இணைக்குது. சரி, வணிகத்துல மன உணர்வுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு கேட்கலாம். முதல்ல, நல்ல உறவுகளை வளர்க்குது. இது நம்மை நம்பிக்கையோட நெருக்குது. ஒரு வணிக உறவுல ரெண்டு பக்கமும் நல்ல புரிதல் வேணும். இதனா நம்முடைய வணிகம் வளர்ச்சி அடையும். மனவுரு மூலமா நீங்க மற்றவரோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அவங்க உங்களை நம்புவாங்க, நெருக்கமான உறவு உருவாகும். ரெண்டாவதா, தொடர்புகளை மேம்படுத்துது. இது நம்மை மற்றவர்களோட இணைக்கும் பாலமாக இருக்கும். உங்க குழுவினரோடவும் வேலை சம்பந்தமான நபர்களோடவும் சிறந்த தொடர்பை உருவாக்க மனவுறவு உதவும். இது உங்க வேலை திறனை அதிகரிக்கும். இதுனா உங்க குழுவின் செயல்திறன் மேம்படும். அது மட்டும் இல்லாமல முழு குழுவையும் ஒரே நோக்கத்தோடு ஒன்றிணைக்கும். இது நம்மை ஒரே குடும்பமா உணர வைக்கும். மூணாவதா, நல்ல முடிவுகளை எடுக்க உதவும். மற்றவர்களோட பார்வையை புரிஞ்சுக்கிறது, உங்க முடிவுகளை சரியா எடுக்கவும் அதுக்கு நம்பிக்கை தரவும் உதவும். இது நம்மை நம்பிக்கையோட நிரப்பும். நாலாவதா, வணிகத்துல ஒரு நல்ல உழைப்பாளியா மாறுவதற்கு மன உணர்வு அவசியம். இது நம்மை மற்றவர்களோட இணைக்கும் திறனை வளர்க்கும். உங்க குழுவரோட நல்ல உறவுகளை உருவாக்கி அவர்களோட மதிப்பை பெறலாம். இது நம்மை மற்றவர்களோட நெருக்கமா இணைக்கும். அப்பதான் அவங்க உங்களை ஒரு நல்ல உழைப்பாளியா பார்ப்பாங்க. இது நம்மை மற்றவர்களோட இணைக்கும் திறனை மேம்படுத்தும். ஏன் நமக்கு மன உணர்வு தேவைன்னு கேட்கலாம். இது நம்மை மற்றவர்களோட இணைக்கும் திறனை மேம்படுத்தும். உங்களோட சொந்த வளர்ச்சிக்கும் இது உதவும். மற்றவர்களோ உணவுகளை புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் நிறைந்த நபரா மாறலாம். இது நம்மை மற்றவர்களோ இணைக்கும் திறனை மேம்படுத்தும். தன்னம்பிக்கையும் உற்சாகமும் நிறைந்த நபரா மாறலாம். சிறந்த வணிக உரையாடல்கள், உறவுகள், தொடர்புகள் எல்லாத்துக்கும் மன உணர்வு ரொம்ப முக்கியம். இது நம்மை மற்றவர்களோட இணைக்கும் திறனை மேம்படுத்தும். சிறந்த வணிக உரையாடல்கள், உறவுகள், தொடர்புகள் எல்லாத்துக்கும் மன உணர்வு ரொம்ப முக்கியம். உங்க வணிகத்தை முன்னேற்ற இத பயன்படுத்துங்க. உங்க வணிகத்தை முன்னேற்ற இத பயன்படுத்துங்க. மன உணர்வு மூலம் உங்க வணிகம் வளர்ச்சி அடையும். நன்றி நண்பர்களே, மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். மன உணர்வு வழங்க